திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டது மாடல் வைஸாக நான் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஒவ்வொரு மாடல் வைஸாக பிரிச்சிருக்கேன். இது மொத்தமே எத்தனை மாடல் இருக்குதுன்னா 33 மாடல் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் 33 மாடல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாடல் வந்து பார்த்தோன்னா பார்ட் 1 வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தோன்னா மாடல் 3 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடலுக்கான பேசிக் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த மாடல் 3 என்னென்னா, ஒரு முழு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போது ஒரு மணி நேரத்தில் 6 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் மாடலோடைய கான்செப்டே. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேர்மாறல் விதின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இந்த நேர்மாறல் விதினா என்னென்னா, ஒரு வேல்யூ இப்போ முழு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒரு மணி நேரத்தில் 6 நிமிடம் என்பது என்னதுன்னா, இப்போ இந்த ஒரு மணி நேரம்ன்றது தான் முழு நம்பர். ஓகேவா, இந்த முழு நம்பரை 100 வச்சுக்கிட்டு இந்த 6 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் விதியில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நேர்மாறல் விதினா, இப்போ இந்த ஒரு மணி நேரத்தை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இது ஒரு யூனிட்டாக இருக்குது, இது நிமிடத்தில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம கொஷினில் என்ன யூனிட் கேட்டிருக்காங்களோ நிமிடம்னு இருக்கா, நிமிடத்தில் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, நிமிடம் இருந்தால் நிமிடத்தில் கன்வெர்ட் பண்ணிக்கணும், வினாடின்னு இருந்தால் வினாடியில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கொஷின் எது இருக்கோ அந்த இதுக்கு இது ரெண்டுத்துக்கும் சேம் யூனிட்டாக எடுத்துகிட்டு வரணும். ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்கும், அப்போது 60 நிமிட்ஸ் இருக்குது. அப்போது 60 நிமிஷம் தான் 100. ஓகேவா, முழு நம்பரை நான் என்ன சொன்னேன், இந்த ஒரு மணி நேரத்தை வைக்க சொன்னால், அப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடம் இருக்குது, 60 நிமிடம்னு இருக்குது. ஓகேவா, அந்த 60 நிமிடம் தான் 100னா 6 நிமிஷம். இந்த 60 இதில் 6 நிமிஷம் எத்தனை. ஓகேவா, இந்த சைடு ஃபுல்லாக நிமிடம் எழுதணும், இந்த சைடு ஃபுல்லாக பர்சன்டேஜ். ஓகேவா, பர்சன்டேஜை எழுதணும். இந்த 60 நிமிடத்தை முழு வேல்யூவாக வச்சுக்கிட்டு இந்த 6 நிமிஷம் என்பது எத்தனை பர்சன்டேஜில் வரும். இந்த 60 நிமிஷத்தில் 100 வச்சுக்கிட்டா இந்த 6ன்றது எத்தனை இதுவாக வரும் அப்படின்றது தான் இந்த நேர்மாறல் விதி. நேர்மாறல் விதினா என்னென்னா, இங்கே குறைஞ்சிச்சின்னா இங்கேயும் குறையும். ஓகேவா, இங்கே அதிகமாச்சுன்னா, அதாவது இந்த 60லேருந்து 72 ஆச்சுன்னா இங்கேயும் அப்போ 100 ப்ளஸ்ஸாக போகும். ஓகேவா, அதுதான் வந்து பார்த்தோன்னா நேர்மாறல் விதி. இப்போது இது கேன்சல் எப்படி பண்ணுறது, இந்த நேர்மாறல் விதியில் கேன்சல் எப்படி பண்ணுறதுன்னா, எல் ஷேப்பில் கேன்சல் ஆகும். ஓகேவா, ஒன்றும் இல்லை, இதுவும் அடிபடும். ஓகேவா, இதுவும் அடிபடும், இதுவும் அடிபடும். ஓகேவா, இப்படி அடிபடும், அப்படி இல்லைன்னா இப்படி அடிபடும். ஓகேவா, ஒரு நம்பர் இருக்குதுன்னா இது எல் ஷேப்பில் அடிபடும். ஓகேவா, நேர்மாறல் விதி. அதுக்கப்புறம் இது எப்படி எழுதணும்னா, இப்போ அடிபட்டுட்ட அப்புறம் இது எப்படி எழுதணும்னா, 6 கேன்சல் ஆகிடுச்சா, 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி எழுதுனா, இங்கே 1 இருக்கிற மாரி கிராஸ் மல்டிபிள் பண்ணும், எக்ஸு 1 × எக்ஸ், அப்போது எக்ஸ்னு வருது. இங்கே 1 இருக்குது, இங்கே 10 இருக்குது. இது 2 மல்டிபிள் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பக்கம் எழுதிக்கணும், 10ன்னு வருதா. அப்போ 10% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் எல்லா சம்மும் போட்டிருப்பேன் நான். இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாயிடும். ஓகேங்களா, வாங்க ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இதில் முழு நம்பர் எது கொடுத்துருக்காங்க, முழு நம்பரை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மணியில், இந்த இல்லைன்னு முடித்தான் பாருங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழு நம்பராக கொடுப்பாங்க. ஒரு மணியில். ஓகேவா, அப்போது ஒரு மணியில் 36 வினாடி. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருக்கேன், எது கொஷினாக கேட்டிருக்காங்களோ அதுக்கான யூனிட்ஸாக இதை முழு நம்பரை மாற்ற சொல்லியிருக்கேனா. அப்போ முழு நம்பரை எப்படி மாற்றணும், வினாடியாக மாற்றணும். ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடி இருக்குது, 3600 வினாடி இருக்குது. ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடி இருக்குது, 3600 வினாடி இருக்குது. என்ன இது பண்ணோம், 60 நிமிஷம் இருக்குது ஒரு மணி நேரத்தில், 60 நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 60 யூனிட். அப்போ 60 × 60 3600. ஓகேங்களா, இது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு. அப்போது
இது பாருங்கள், இப்போது இந்த 1 மணி நேரம் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், முழு நம்பராக கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த 100 நான் எதை வைக்க சொல்லியிருக்கேன், இந்த 1 மணி நேரத்தை தான் வைக்க சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்போது 3600ன்றது தான் இந்த முழு நம்பராக வைக்கணும். அதுக்கு அடுத்தது இதில் 36 வினாடி என்பது இதெல்லாம் வினாடி பக்கம் எழுதிக்கணும். அதுக்கடுத்தது இதெல்லாம் சதவீதம் பக்கம். ஓகேங்களா? இப்போது இதில் 36 வினாடி என்பது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் இது எழுதுறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இதெல்லாம் சதவீதம் பக்கம், இதெல்லாம் வினாடி பக்கம். ஓகேவா? இந்த பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா 100ஆக வச்சுங்க. ஓகேங்களா? இந்த 1 மணி நேரத்தில் 36 வினாடி என்பது என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் இந்த 100 நம்ம வைக்கிறோம் இல்லையா, 100 நம்ம வச்சுக்கிறது தான் இந்த 1 மணி நேரத்துலேருந்து வந்த 3600 வினாடி. ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சிங்களா? அதில் 36 வினாடி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கேன்சலேஷன் பண்ணோம். கேன்சல் பண்ண 36 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது இங்கே 100 டைம்ஸால் அடிக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? கேன்சல் பண்ணிட்டா, அதாவது இப்படி எல் ஷேப்பில் இப்படி ஓகே, இப்படி தான் கேன்சல் ஆகும். இங்கே இருக்கிற நம்பர் இது கூடயும் கேன்சல் ஆகும், இது கூட கேன்சல் ஆகும். இந்த நம்பர் இது கூடயும் கேன்சல் ஆகும், இது கூட கேன்சல் ஆகும், இது கூட கேன்சல் ஆகும், இது கூட கேன்சல் ஆகும். இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட கேன்சல் ஆகும், இந்த நம்பர் இது கூட கேன்சல் ஆகும், இது கூட கேன்சல் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து புரியாதவங்களுக்கு தான் நான் இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அதுக்கடுத்தது இப்போது இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இதையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 1ன்னு இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஏன்னா எல்லாமே இது ஆகிடுச்சு, டிவைட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தோன்னா 1 × 1 1ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த வேல்யூ 2த்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. இங்கேயும் 1 தான் இருக்குது, எல்லாமே இது ஆகிடுச்சு. அப்போது 1 × x, அப்போ எக்ஸ்ன்னு போடுங்க. ஓகேவா? அப்போ x = 1% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம்மு பார்க்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்த சம்ஸை பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ் மெத்தட்ஸ் புரியும். பாக்ஸ் மெத்தட்ஸ் புரியாதவங்களுக்கு தான் இந்த அளவுக்கு நான் டெப்த்தாக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஒரு சிலர் பேசிக்காக பார்ப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், அடுத்த கொஷின் பாருங்கள். ₹2.70 15 பைசா எத்தனை சதவீதம்? ₹2.70 நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இல்லுன்னு வருதா, ஒரு பெரிய நம்பர் பின்னாடி இல்லுன்னு வரும். ₹2.70 தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்போது இதுதான் பெரிய நம்பர். அதில் 15 பைசான்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ₹1 எத்தனை சதவீதம் இருக்கும்? ₹1 எத்தனை பைசா இருக்கும்னா 100 பைசா இருக்கும். ₹1 100 பைசா இருக்கும். ₹2.70 கொடுத்துட்டான். ஓகேவா? ₹2.70 ஓகேவா? இதை வந்து பார்த்தோன்னா முழு நம்பராக கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்தது 15 பைசான்னு கொடுத்துட்டான். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இதில் எந்த கொஷின் நம்மளை கேட்டிருக்காங்களோ பைசான்னு கேட்டிருக்காங்க, பைசான்றது. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய டேம், இதுதான் பெரிய டேமு. இதை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கேன், இந்த யூனிட்டாக மாற்ற சொல்லியிருக்கேன், பைசாவாக மாற்ற சொல்லியிருக்கேன். ₹2.70 இதுனா 2 நம்பர் கொடுத்துருக்கானேன்னு யோசிக்கக்கூடாது, ரெண்டுமே ஒன்று தான். ₹2.70%னா ₹2க்கு ₹1க்கு 100 பைசா, ₹2க்கு என்ன 200 பைசா ப்ளஸ் இந்த 70 பைசா சேர்த்துக்கணும். அப்போது 270 பைசா. 270 பைசா தான் 100ன்னு வச்சுக்கிட்டா 270 பைசா தான் 100% வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இதில் 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? ஓகேவா? 15 பைசா என்பது எத்தனை சதவீதம்? அதுதான். இது புரியலனா வீடியோ வந்து பார்த்தா கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? 0 அடிபடும். ஓகேவா? இது எல்லாமே பைசா பக்கம், இது பர்சன்டேஜ் பக்கம். ஓகேவா? இந்த 0 அடிபடும். இது 3 டைம்ஸ் 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 9 3s 27, இங்கே 5 டைம்ஸ். ஓகேவா? இப்போது இதை எடுத்து எழுது பாருங்கள். x × 9. ஓகேவா? x × 9 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் x × 9. ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 5 × 10. ஓகேவா? அப்போ என்ன வரும், 15 வருமா? 5 × 10 50. ஓகேங்களா? இது எழுதுறது புரியுதான்னு பாருங்கள். இது 2த்தையும் மல்டிபிள் பண்ணி இந்தாண்ட பக்கம் எழுதுங்க, இது 2 மல்டிபிள் பண்ணி இந்தாண்ட பக்கம் எழுதுங்க. ஓகேங்களா? இப்போது இந்த 9ஆல் டிவைட் பண்ணி இந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம். x = 50/9. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதலாமா?
மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன வருது ஆன்சர்? 9 5s are 45 9 5s are 45 வருது. இருங்க, நான் இது வந்து தனி பேஜில் எழுதுகிறேன், இங்கே பேஜ் இல்லாதனால. x = 50/9 இருக்கா? ஆனால் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க? மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே, மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதுறதுன்னா, இதையும் நான் பேசிக்காக சொல்கிறேன் பாருங்கள், எல்லாருக்கும் புரிகிற மாரி. இப்போது 9 எத்தனை நாள் அடிக்கலாம்? 9 வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள் அடிக்கலான்னு பாருங்கள். எத்தனை நாள் அடிக்கலாம்? 9 5s are 45 இருக்கா? அப்போது 5 டேபிளால் அடிக்கலாம். அது எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிங்க. ஓகேவா? இதில் எத்தனை ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை ரிமைனிங் இருக்குது? 5 ரிமைனிங் இருக்குது. அப்போது 5ன்னு எழுதிங்க. எத்தனை ரிமைனிங் இருக்கோ அது எழுதிட்டு டிவைடில் இந்த நம்பரை அப்படியே எழுதிடுங்க. ஓகேங்களா? இதுதான் மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? மிக்சட் ஃப்ராக்ஷன்லேருந்து இதுக்கு முன்னாடி மாற்றுறது எப்படி, பின்னமாக மாற்றுறது எப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பின்னத்திலிருந்து எப்படி மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுதுன்னு இதுதான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த 9 எத்தனையால் அடிக்கிறோம்? 9 5s are 45. ஓகேவா? 9 5s are 45. அப்போது இந்த 5ஆல் அடிக்கிறோம். அப்போது இதில் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 5ன்னு இருக்குதா? அந்த 5 வந்து பார்த்தோன்னா மேலே போட்டுக்கணும் பை 9. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போது 5/9 தான் இதுக்கான ஆன்சர். என்ன சார் இந்தளவுக்கு பேசிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, இது ஃப்ரெஷராக பார்க்குறவங்களுக்கு கொண்டு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா சென்றடையணும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மதிப்பெண்களாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடியெல்லாம் நேரம் அந்தமாரி கொடுத்துருக்காங்க. இதில் மதிப்பெண்களாக கொடுத்துருக்காங்க. கவின்னு ஒருத்தருக்கான், அவன் வந்து பார்த்தோன்னா 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன? 25க்கு 15%. அப்போது 25 தான் முழு சதவீதம். ஓகேவா? 25 தான் 100ன்னு எடுத்துக்க போகிறோம். 100ன்னு எடுத்துக்கிட்டு 15 மதிப்பெண் எவ்வளவு? இதெல்லாம் மதிப்பெண் பக்கம், இதெல்லாம் சதவீதம் பக்கம். ஓகேவா? இப்போ அடி கொடுங்க. 25 100 எத்தனை டைமால் அடிக்கலாம்? 4 ஆள் அடிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே 1 தான் இருக்குது. அப்போது 1 × x = அப்புறம் இங்கே 15 × 4 15 × 4 இருக்கா? 15 × 4 என்ன வரும்? 60ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா? 15 × 4 60. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1ல் இருக்கக்கூடிய 60 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 18வது கொஷின்ஸ். 18வது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? இது ரூபாயில் தான் கேட்டிருக்காங்க. ரூபாயில் பாருங்கள், 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? இந்த இல்லுன்னு வருமா? முழு சதவீதத்து பக்கத்தில் நல்லா பார்த்துங்க, இந்த இல்லுன்றது வருது. ஓகேங்களா? அப்போது 1 ரூபாயில் எத்தனை பைசா இருக்குது? இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தோம். 100 பைசா இருக்குது. 100 பைசா இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போது 2 ரூபா இருக்குது. 2 ரூபா தான் முழு சதவீதமாக கொடுத்துருக்காங்க. இதில் 40 பைசா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் கொஷின். இதில் இருக்கக்கூடிய பைசான்ற யூனிட்டாக தான் நம்ம இந்த ரூபாயை கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? 2 ரூபாயில் எத்தனை இது இருக்குது? 200 பைசா இருக்குது. 200 பைசா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 100ஆக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, 100ஆக எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 40 பைசான்றது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறோம். 40 பைசான்றது எத்தனை சதவீதம்? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுது. 2ஆல் அடி கொடுத்திங்கன்னா 20. ஓகேவா? 20% தான் ஆன்சர். 20% தான் ஆன்சர். x = இது மல்டிபிள் பண்ணால் x = இங்கே 20%. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது இந்தமாரிலாம் பேசிக் இது எப்படி வருதுன்னு தெரிஞ்சு போட்டுருங்க. இதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸி அப்படின்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இதுவாகிடும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்கள், 19வது சம்மு. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் என்பது என்ன? ஒரு நாளில் 3 மணி நேரத்துக்கான சதவீதம் என்பது என்ன அப்படின்ட்டு, எவ்வளவு சதவீதம் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒரு நாளில் இந்த இல்லுன்னு வந்துச்சா, அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா முழுமையான சதவீதம். இதில் 1 மணி நேரம்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோன்னா முழுமையான சதவீதம். இதில் 3 மணின்றது எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 மணி நேரம்ன்றது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க.
ஒரு நாளில் ஓகேவா, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. ஒரு நாளில்னு கொடுத்துட்டோம். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்கும்? 24 மணி நேரம். ஓகே, ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா? 24 ஹவர்ஸ் இருக்குது. இதில் 3 மணி நேரம் தான் கொஷினு. 3 மணி நேரம் தான் கொஷின். அப்போ இதுக்கான யூனிட்டை தான் இந்த 4ன்றத நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்காக இது நீங்கள் இதெல்லாம் மைண்டுக்குள்ளே செய்யணும். இதெல்லாம் பேப்பரில் நீங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் மைண்டுக்குள்ளே செஞ்சிடணும். ஓகேங்களா? இது நான் பேசிக்காக சொல்கிறேன்றதுனால சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போது 24 ஹவர்ஸுன்றது தான் 100 எடுத்துக்கணும். 24 ஹவர்ஸுன்றது 100 எடுத்துக்கணும். இதில் 3 மணி நேரம் என்பது எவ்வளவு அப்படின்ட்டு என்ன, இதை தேர்ட் டேபிளில் அடித்தா 8 சார் 8 3 சார் 24. அப்போது இதை வந்து பார்த்தோன்னா 2 டேபிளில் அடிக்கலாமா? இது 15 ஆகுமா? இது 4 ஆகுமா? இது 2 டேபிளில் அடித்தா 25 ஆகுமா? ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து பார்த்தோன்னா மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது தான் இந்த நம்பரு. இங்கே 2ன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இங்கே 25 இருக்குது, இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போது 2x, ஓகே, எக்ஸ் இன்ட்டு 2x ஈக்குவல் இங்கே 1 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்போ 25. ஓகேவா? இந்த 2 வந்து பார்த்தோன்னா இங்கே டிவைடில் போகுது. எக்ஸ் ஈக்குவல் 25 டிவைட் 2. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. மிக்சட் ஃப்ராக்ஷன்னா 1. ஓகே, 2 1s are 2 1. ஓகே, 1ன்னு எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே 2 2s are 4. இங்கே 5ன்னு இருக்கா? 2 2s are 4 2ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. ரிமைனிங் 1ன்னு இருக்கா இந்த 25ல்? அதாவது 2 1s are 2ன்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது 2 2s are 4னா இங்கே 25ன்னு இருக்குது. இங்கே இதில் ரிமைனிங் 1ன்னு இருக்கா? இப்போது இந்த 1 இந்த டிவைடில் இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதுங்க. 12 1 2 தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது பாருங்கள். ஒரு மணியில் 10 நிமிடங்கள் எத்தனை சதவீதம்? 10 நிமிடங்களின் சதவீதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்டில் போடுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 21. ஒரு மணி 45 நிமிடம் என்பது ஒரு நாளின் எத்தனை சதவீதம்? ஒரு மணி 40 நிமிடம். ஓகேவா? ஒரு நாளின் எத்தனை சதவீதம்? அப்போது ஒரு நாளின் தான் கம்பேரிசன். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா முழு நம்பரை நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு மணி 45 நிமிடம். ஒரு மணி 45 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு நாளின்னு இருக்கா? ஒரு நாள்னா எத்தனை ஹவர்ஸ் ஒரு நாளில்? 24 ஹவர்ஸ். ஓகேவா? 24 ஹவர்ஸு. இந்த ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் 24 × 60 மினிட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு இதுக்கும் 60 மினிட்ஸ். ஒவ்வொரு ஹவர்ஸ்க்கும் 60 மினிட்ஸ். அப்போது 24 × 60. ஓகேவா? இதுக்கு எத்தனையாக கேட்டிருக்காங்க? ஒரு 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 மணி நேரம் 45 நிமிடம். ஓகேவா? ஒரு மணி நேரம் 45 நிமிடம். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம நிமிடமாக மாற்றிடலாம். ஓகேவா? இதில் இருக்கிறதே எந்த யூனிட் கம்மியாக இருக்குது? நிமிடம் தான் கடைசி யூனிட்டாக இருக்குது. அப்போது இது நிமிடமாக மாற்றினா ஒரு மணி நேரத்துக்கு 60 மினிட்ஸு. 60 மினிட்ஸ் + 45. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்தமாரி 2 இது பண்ணால் இந்த ஒரு மணி நேரன்றதை நிமிடமாக மாற்றிங்க. ஒரு மணி நேரத்தில் எத்தனை இது இருக்குது? 60 மினிட்ஸ் இருக்குது. ஓகேவா? 60 நிமிடங்கள் இருக்குது. 60 நிமிடங்கள் இருக்குது. அப்போது 16 போட்டுங்க. 60 ஒரு மணி நேரம் 45 மினிட்ஸ். அப்போது 60 + 45. அப்போது 105 தான். 105 தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஷினாக கேட்டுக்கிறது 105. இது வந்து ஆன்சர் கிடையாது. 105 நிமிடம்ன்றது தான் கொஷினாக கேட்டிருக்காங்க. இது ஒரு நாளில் எத்தனை நிமிடம் இருக்குதுன்னா 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரம் இன்ட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை மல்டிபிள் பண்ணி போகிறதுனாலும் போட்டுங்க. அப்படி இல்லைனாலும் இது மல்டிப்ளேயில் அப்படியே வச்சுக்கினாலும் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது மல்டிபிள் பண்ணி போகிறதுனாலும் போட்டுங்க, இல்லை இந்தமாரி வேல்யூவை அப்படியே வச்சுக்கினாலும் வச்சுங்க. இப்போ 24 × 60ன்றது தான் 100. ஓகேவா? 24 × 60ன்றது தான் 100ன்னு வச்சுக்கிட்டா 105ன்றது எத்தனை? 105 நிமிடம்ன்றது எத்தனை? ஓகேவா? இதுவும் நிமிடம் தான். இப்போ நீங்கள் இந்த மல்டிப்ளேயர்ன்றதுனால நிமிடம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க.
இதுவும் நிமிடம் தான். ஏன்னா நம்ம ஒரு மணி நேரன்றதுக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்குது, ஒரு நாளில் எத்தனை மணி நேரங்கள் இருக்குது, 24 மணி நேரங்கள் இருக்குது. 24 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 60 நிமிஷம் இருக்குது. 60 நிமிஷம் இருக்குது. அப்போ இன்ட்டு 16 போட்டாச்சு. அப்போ இதுனா ஆயிடுச்சு, நிமிஷமாக இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அடி கொடுக்கலாமா? இந்த 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. கேன்சல் ஆகிட்டு இப்போது தேர்ட் டேபிளில் அடிக்கலாமா? 3 2 சார் 6, 3 3 சார் 9, 3 5 சார் இந்த 15. ஓகே, 3 5 சார் 15. இப்போது இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 5ன்னு வந்துடுது. ஓகேங்களா? இப்போது 35 × 5. ஓகேவா? 35 × 5 அப்புறம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 24. எக்ஸ் இன்ட்டு 24. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தோன்னா சால்வ். இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா 175. ஓகேவா? 175 ஈக்குவல் டு 24 × எக்ஸ். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 175 / 24. இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன வருதுன்னா 7. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா நான் இந்த சைடு எழுதுனேன். எக்ஸ் ஈக்குவல் டு 175/24. இதுக்கான வேல்யூ என்ன வருதுன்னா 7.291. ஓகேவா? இதான் வந்து பார்த்தோன்னா இதுக்கான ஆன்சர். நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த 24 இது கூட அடித்து பாருங்கள். அப்போ இதுதான் வேல்யூ வரும். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்தமாரி ஒரு சம் வரல, 2 இது கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது ஒரு மணி நேரங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஒரு நாள்கள் இந்தமாரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 22 கொஷினு 1/35 என்பது 2/7 எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எது வந்து 100 எடுத்துக்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எதை 100 எடுத்துக்க சொல்லியிருக்கேன்னா இந்த இல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இல்லு எங்கே இருக்கோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜாக நான் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். 100% எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1 ஹவர்னு இருந்துச்சு, அதில் நிமிடம்னு இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. எது வந்து பார்த்தோன்னா பெரிய நம்பரோ அதை 100 வச்சுட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது பெரிய நம்பர்னு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த இல்லுன்னு வருதான்னு பாருங்கள், அதை 100 வச்சுங்க. ஓகேவா? 2/7 தான் 100. ஓகேவா? அப்போ கொஷினில் 2/7 தான் 100 கொடுத்துட்டான். 100 கொடுத்துட்டு இதில் 1/35 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தோன்னா கொஷின். இப்போது நீங்கள் அடித்து இது போட தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகுங்க. என்ன பண்ணுங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிக்கங்க. ஓகேங்களா? கிராஸ் மல்டிபிள் பண்ணி அப்படியே எழுதிங்க. இப்படி கொஷின் கொடுத்துட்ருக்காங்களா, 2/7 தான் 100னா 1/35 எக்ஸுன்னு. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 2/7 × x. ஓகே, 2/7 × x ஈக்குவல் டு 1/35 × 100. ஓகேவா? இது 100 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போது இது 7 டைம்ஸ் அடிக்கலாமா? 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா இதை 20 டைம்ஸா? இப்போ 2 இது கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த 7 டிவைடில் இங்கே டிவைடில் இருக்கிறதும் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போது இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 10%. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த சைடு 10 மட்டும்தான் இருக்குது. புரியுதா? இந்த கேன்சல் பண்ணது புரியலனா மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 23rd கொஷின். 23rd கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 1/2 மீட்டர் என்பது 11 1/3 மீட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது 11 1/3 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஓகேங்களா? இது ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எதை 100 வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இல்லுன்னு வருதுன்னு பாருங்கள், மீட்டரில். ஓகேவா? அப்போது இதுதான் வந்து பார்த்தோன்னா 100 வைக்கணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கிறத எப்படி நம்ம இதுவாக மாற்றலாம் அப்படின்னா, பின்னமாக மாற்றுறதுனா என்ன சொல்லியிருக்கேன், 8
1/2ன்னு இருக்கா, இது வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 8 2 சார் 16 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. மல்டிபிள் பண்ணி வர வேல்யூவை இது கூட ஆட் பண்ண போகிறீங்க. 8 2 16 17 ஓகே 17 இங்கே டிவைடில் இருக்கிறத அப்படியே போட்டுங்க ஓகேவா. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் புரியுதா. அதுக்கு அடுத்தது 11 1/3 இதை வந்து எப்படி எதுனா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 33 இதை கூட ப்ளஸ் பண்ணுங்க. அப்போ 34/3 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதில் எது 100 வைக்க சொல்லியிருக்காங்க மீட்டரில். அப்போது 11 1/3 தான் 100 வைக்கணும். இதை வந்து பார்த்தோன்னா இது 8 1/2 எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 34/3 இதுதான் 100. இதில் 17/2ன்றது எத்தனை சதவீதம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தோமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்தமாரி பார்த்துடலாமா. ஏன்னா அப்படி போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். 34/3 = 17/2 17/2 × 100 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ 17 இது எப்படின்னா 2 டைம்ஸில் அடிக்கலாமா. 2 டைம்ஸ் அடித்தா இந்த 2 வந்து பார்த்தோன்னா 50 ஓகே. 2 வந்து 50 100ஆல் அடித்தா 50 டைம்ஸு. இந்த 2 வந்து பார்த்தோன்னா 50 அடிச்சிங்கன்னா 25 டைம்ஸு. அப்போது என்ன இருக்குன்னா x × 1/3 = 25. இதுதான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக நிற்கும். அப்போது x = இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா டிவைடில் இருக்குது. இது மேலே போச்சுன்னா 25 × 3 என்ன ஆகிடும்னா 75ஆக மாறிடும். இதுதான் வந்து இப்போ 75% தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இதை பாருங்கள், அடுத்தது 24th சம் பாருங்கள். 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் வந்து பார்த்தோன்னா அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா. அதோடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா. பெரிய நம்பர் கிலோகிராம்னு கொடுத்துட்டான், அப்போது அதில் கிராம்னு கேட்குறான். அப்போது 1 கிலோகிராம் என்பது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்பரு. இது 5 கிராம் என்பது சின்ன நம்பர் ஓகேங்களா. இதுதான் 5 கிராம் என்பது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா கிலோகிராம்னு இருக்குது. இந்த கிலோகிராமுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தப்பாக மல்டிபிள் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 100ன்னு போட்டு வந்துடுவாங்க, இல்லை 10,000 அந்தமாரி மாற்றி அதிகமாக போட்டு வந்துடுவாங்க ஓகே. 1 கிலோகிராம்னாலே கிலோகிராம் ஓகே. கிலோகிராம்னாலே என்னென்னா 1000 கூட மல்டிபிள் பண்ணிங்க ஓகே. 1000 கூட மல்டிபிள் ஓகே, அவ்வளோதான் ஓகே. 1 கிலோகிராம்னா 1000 ஓகே. 1000 கிராம். அப்போது 1 கிலோகிராம்னா 100 ஓகே. 1 கிலோகிராம் தான் 100. இதில் 5 கிராம் ஓகேவா. இந்த யூனிட்டாக வந்துச்சா கிராமுக்கான யூனிட்டாக இந்த மாற்றிக்கணும். 1 கிலோகிராமை மாற்றிக்கணும் ஓகேவா. மாற்றிக்கிட்டு தான் இந்த பாக்ஸ் மெத்தடில் அப்ளை பண்ணணும். இப்போது இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கேன்சல் 5 2. அப்போது x × 2 = 1. அப்போ x = 1/2 1/2ன்னு இருக்கா. இந்த 1/2 பர்சன்டேஜாக இருந்தால் என்ன வரும், x = 0.5 ஓகே. பின்னமாக கேட்டிருந்தா இந்த 1/2 முடிஞ்சு போயிடும். இதே தசம எண்களாக நம்ம கேட்டிருக்காங்க. அப்போது 0.5% தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. அது புரியுதுன்னா ஒரு டைம் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இந்த சம் பாருங்கள். இந்த சம் கொஞ்சம் குழப்பம், ஆனால் ரொம்ப ஈஸியான சம்மு. ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துட்டான், பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்குறான். அதாவது 5%க்கு 3இன் விழுக்காடு என்ன, 5%க்கு 3இன் விழுக்காடு என்ன அப்படின்னா அதுவும் பர்சன்டேஜ் தான். விழுக்காடுன்றது அதுவும் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். ஆனால் என்ன கொடுத்து ரெண்டுமே பர்சன்டேஜாக கொடுத்துட்டான். நம்மளால் வந்து பார்த்தோன்னா இந்த பாக்ஸ் மெத்தடில் போகிறது கன்ஃபியூஸ் பண்ணானுங்க. ஒன்றும் இல்லை, அதே இது தான் பாக்ஸ் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 5ன்றது பெரிய நம்பராக, இதுதான் வந்து பார்த்தோன்னா 100 வச்சுக்கிறீங்க. 100 வச்சுக்கிட்டு 3ன்றது எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. இந்த 5 அடிங்க, 20 டைம்ஸ் அடிக்கலாமா. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × x அங்கே தான் 5 அடிபட்டுச்சு. 1 × x = 3 × 20 ஓகேவா. 3 × 20 இது பண்ணால் x = 60% ஓகேவா. அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. எந்த இதுவும் நீங்கள் குழம்பக்கூடாது. பர்சன்டேஜ் கொடுத்தாலும் குழம்பக்கூடாது, இல்லை எந்த வேல்யூ யூனிட்ஸ் கொடுத்தாலும் குழம்பக்கூடாது ஓகேங்களா. கண்ணை மூணு எது 100 முழு நம்பரோ அதை வந்து பார்த்தோன்னா 100 வச்சுக்கிட்டு கொஷினாக கேட்டுக்கிறது எக்ஸாக வச்சு போடுங்க, அவ்வளோதான்.
இதோ பாருங்கள், இதுவும் ஈஸியான கொஷின் தான். ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்தக கடையில் 70 இப்போ பத்திரிகைகள் இருக்குது, ஓகேவா? பத்திரிகைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்தோன்னா 100, 70 பத்திரிகைகள் தான் 100. ஏன்னா இங்கே இல்லைன்னு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்த 70ன்றது அதிக நம்பர் இருக்குது. அப்படியும் வச்சு ரெண்டுத்துலேயும் எப்படி நீங்கள் 100 வச்சுக்கிட்டாலும் ஓகேவா? 70 பத்திரிகைன்றது தான் 100. இதில் வந்து பார்த்தோன்னா இந்த பத்திரிகையிலே கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் 14 பத்திரிகை வந்து பார்த்தோன்னா நகைச்சுவை பத்திரிகை. அந்த 70ல் 14 பத்திரிகை என்பது நகைச்சுவை பத்திரிகை. அந்த 14 நகைச்சுவை பத்திரிகை தான் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ இந்த 14 வந்து பார்த்தோன்னா 7th டேபிளால் அடிக்கலாமா? 70யும் 14யும் 10 70 சார், 10 7 சார் 70, இது 2 7 சார் 14, ஓகேவா? இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன, இங்கே 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 20, ஓகேவா? அப்போது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20%. இதெல்லாம் புக்கில் இருக்கிற சம், ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம், ஏன்னா நான் இந்தமாரி ஒவ்வொன்றும் மாடல் வைஸை பிரித்ததுனால உங்களுக்கு நான் எல்லா சம்ஸையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது மொத்தமே 200 சம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? இது அது 1 to 33 வரைக்குமே 200 சம்ஸ் இருக்குது, மொத்த மாடல் சம்ஸும். நீங்கள் மொத்தத்தையும் பார்த்துட்டீங்கனாலே பர்சன்டேஜில் நீங்கள் எந்த வீடியோவும் எங்கேயும் போய் பார்க்க தேவையில்ல. அப்படியே கண்ணை முன் எக்ஸாம் அழகு போகலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள், 27th கொஷின். இதோ பாருங்கள், இந்த கொஷின் 27th, ஓகேவா? இதில் மலர் என்பவள் வந்து பார்த்திங்கன்னா 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்குறாங்க, ஓகே? 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்குறாங்க எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 25 மீட்டர் தான் இதில் பெரிய வேல்யூ தான் 100, ஓகேவா? இதில் 1.75 எவ்வளவு, 1.75ன்றது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கான இது எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஸ் ஆவீங்க. இது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இங்கே 2 நம்பர் இருக்கா, இங்கே 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கா. அப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு டிவைடில் இருக்கிற வேல்யூ இங்கேயோ இல்லை இங்கேயோ இந்த எக்ஸுன்னு இங்கே 0 சேர்க்க முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 0 சேர்த்துங்க. எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குதோ அங்கே அதுக்கு டிவைடில் இருக்கக்கூடிய இடத்துல இங்கேயோ இல்லை இங்கே, ஓகேவா? 2 இடத்துல 2 0 சேர்த்துங்க, ஓகேங்களா? எதனா ஒரு இடத்துல தான் சேர்க்கணும், ஓகேங்களா? அப்படி சேர்த்துட்டா இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம கேன்சல் எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 25 இது டேரெக்டாக 25 5 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 3 சார் 25, 5 5 சார் 25. அப்போ 5 7 டைம்ஸ், ஓகேவா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7, ஓகே? எக்ஸ் ஈக்குவல் டு 7% தான் இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை இது பண்ணுறது தெரியணும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் பாக்ஸ் மெத்தடு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டே நீங்கள் பாக்ஸ் மெத்தட் எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை நெக்லெக்ட் பண்ணுறது, நீங்கள் அதுக்கெல்லாம் குழம்புன்றது தான் நான் ஒரே மெத்தடில் சொல்லிட்டேன், ஓகேங்களா? இந்த பாருங்க, 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும்? 60 என்பதின் இந்த கொஸ்டினும் டிஃபிகல்ட்டு தான், ஓகேவா? 60 என்பதின்னா அப்போ இதுதான், இந்த எண்ணு இல்லைன்னு வந்தால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக எடுத்துக்கணும், ஓகேங்களா? நீங்கள் அந்த கொஸ்டினை நல்லா வாசித்து பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த 80 இல்லை இது வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள், ஓகேங்களா? 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும்? 60 தான் 100 வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் 72இல் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும், ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். 60 என்பதின் எத்தனை சதவீதம் 72 இருக்க முடியும்? அப்போது 0 0 கேன்சல், 6 இது அடிச்சிங்கன்னா 12, ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 12 × 10 120%, ஓகேங்களா? இது புரிஞ்சு இந்த நீங்கள் எழுதுறதுல
தப்பு பண்ணுவீங்க எல்லாருமே. என்ன பண்ணுறீங்க, 72 தான் 100ன்னு எழுதிடுவீங்க. ஓகே, அந்தமாரி எழுதக்கூடாது. அவன் கொஷின் வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள், 60 80 அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரிஜினல் வேல்யூ 100 வச்சுக்கணும். ஓகேங்களா, இதுதான் நீங்கள் 100 வச்சுக்கணும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 29வது கொஷின் பாருங்கள். ஒரு பெட்டி இருக்குது, அது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பெட்டியில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தமாக 75 இருக்கின்றன. ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டியில் சிவப்பு பந்தும் இருக்குது, நீல பந்தும் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டுமே மொத்தமாக 75 பந்துகள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு இதில் சிவப்பு மற்றும் நீல நிற பந்துகள் மொத்தம் எத்தனை இருக்குது, 75 பந்துகள் இருக்குது. இதில் 18 சிவப்பு நிற பந்துகளாம். ஓகேவா, 18 பந்துகள் வந்து பார்த்தோன்னா சிவப்பு நிற பந்துகள் இருக்குமெனில் நீல நிற பந்துகளின் எண்ணிக்கை சதவீதத்தை காணுங்க. ஓகேவா, 2 இது இருக்குது, சிவப்பு நிற பந்துகள் நீல நிற பந்துகள்னு 2 இருக்குது. இது மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 75 பந்துகள் இருக்குது. ஓகேவா, இதில் 18 வந்து பார்த்தோன்னா சிவப்பு நிற பந்துகள் இருக்குது. இதில் நீல நிற பந்துகளுடைய எண்ணிக்கை சதவீதத்தில் காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ என்னன்னா 75 தான் 100. ஓகேவா, இதுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, சிவப்பு நிற பந்துகள் கொடுத்துட்டு இவன் சிவப்பு நிற பந்துகள்னு கேட்கல. சிவப்பு நிற பந்துகள் போக நீல நிற பந்துகள் மிச்சம் இருக்குது, அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போது 75 18 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது, 57. ஓகேவா, 57 தான். 57 எத்தனை சதவீதம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த 25 டேபிளால் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா 19. ஓகேவா, தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா 19. ஓகேவா, 19 டைமில் அடிக்கலாம். ஓகேங்களா, அப்போது எக்ஸு, ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 19 × 4. ஓகேவா, 9 4s are 36, 4 1s are 4, 76 தான் இதுக்கான ஆன்சர். 76% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்கள். 30th சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் தான். ஒரு கூடையில் உள்ள 25 பழங்களில் 5 ஆரஞ்சு பழங்கள் எனில் ஆரஞ்சு பழங்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸியானது. இது நீங்கள் ஹோம்ஒர்க் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அவுட் பண்ணி கமெண்டில் உங்களுடைய ஆன்சரை பதிவிடுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 31th கொஸ்டின். 31 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இதுவும் டேரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக இருக்குது. இது நான் இருந்தாலும் சொல்லிடுறேன், ஏன்னு வச்சிங்களா கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்னென்னா ரெண்டுமே கிலோகிராம்னு கொடுத்துட்டான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கிலோகிராம்னு கொடுத்துட்டு கிராமில் வந்து பார்த்தோன்னா அதோடைய சின்ன யூனிட் கொடுத்துட்டான். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து பார்த்தோன்னா கிலோகிராம்னு இருக்குது, இதுவும் கிலோகிராம்னு கொடுத்து ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா கிலோகிராமில் உங்களுக்கு நான் கொஷின் கொடுத்துட்டான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவலையே பட தேவையில்ல, அப்படியே எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா, 25 தான் 100 அப்படின்னா 3.5ன்றது எத்தனை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு பாயிண்ட் தள்ளி இது இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இங்கேயோ இல்லை இங்கேயோ வந்து பார்த்தோன்னா ஒரு 0 சேர்த்துக்கணும். எத்தனை பாயிண்ட் இருக்குதோ அத்தனை பாயிண்ட்டுக்கு இதுவாக டிவைடில் இருக்கிற அதுக்கான வகுத்தலில் இருக்கக்கூடிய இடத்துல 0ன்னு சேர்த்துக்கணும்னு சொன்னேன். இந்த பாக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தோன்னா அப்படி தான் கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு சம்மில், இதையும் ஒரு சம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணணும்னா இந்த பாக்ஸ் மெத்தடில் இதோடைய வகுத்தலில் 0ன்னு சேர்த்துக்கணும். ஓகேங்களா, இங்கேயோ இங்கே சேர்த்துக்கலாம், அப்படின்னா இங்கே சேர்த்துக்கலாம். ஓகேவா, அப்போது இங்கே பாயிண்ட் இருந்துச்சுன்னா இங்கேயோ இல்லை இங்கேயோ சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான எல் ஷேப்பில் நம்ம எப்படி அடி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாரி நம்ம 0 சேர்த்துக்கிட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 25 5 டைம்ஸா, இங்கே 7 டைம்ஸா, இந்த 5 வந்து பார்த்தோன்னா 2 டைம்ஸ் அடிக்கலாமா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 14% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா. அந்த பாயிண்ட் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு மைண்டில் பதிஞ்சிடும். இதை பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள் 32. இதுவும் ஈஸி தான். ராம் வாங்கிய 36 பழங்களில் 5 பழங்கள் அழுகிவிட்டது அப்படின்னு கொடுத்துருங்க. ராம் வந்து பார்த்தோன்னா 36 பழங்கள் வாங்குறாங்க, மாம்பழங்கள். அதில்
5 மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போச்சான். அந்த அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான். இது இப்போவே ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்டில் இந்த 32ன்னு போட்டு நம்பர் போட்டு உங்களுக்கான ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க. ஓகேங்களா? யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது 33 பாருங்கள். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான், இருந்தாலும் நான் போட்டுறேன் இந்த சம்மு. அதாவது 500 தான் 100ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? இதில் 436 வந்து பார்த்தோன்னா அவர் பெற்றிருக்கார். அப்போ அவர் பெற்ற சதவீதம், ஏன்னா மதிப்பெண் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே ஈஸியாக அவங்க மார்க்ஸ் வந்து பார்த்தோன்னா கால்குலேட் பண்ணியிருப்பீங்க 10th. ஓகேங்களா? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 5 இது இருக்கா, அப்போது 5x = 436. ஓகேவா? இதோடைய வேல்யூ என்னென்னா x = 87.2% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்து 34th கொஷின். 34th கொஷின் 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள் எனில் கணித பாடத்தில் திறமையற்றவர்களின் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் இது பண்ணாத பாருங்கள். 25 டோட்டல் மாணவர்கள். ஓகேவா? 25 மாணவர்களில் மேக்ஸில் எத்தனை பேர் இதுவும் திறமையானவர்கள்லாம் 72% பேர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா திறமையாக போட்டுருவாங்களாம். திறமையற்றவர்கள் இதில் எத்தனை பேர், இந்த 25 இதில் எத்தனை பேர் அப்படின்னா, இந்த 25 தான் 100. இந்த 100ல் 72 பேர் வந்து 72% வந்து பார்த்தோன்னா திறமையானவங்க இருக்கிறாங்க. அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா எத்தனை பெர்சன்டேஜ் இருப்பாங்க? பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா 28% வந்து பார்த்தோன்னா திறமையற்றவர்கள் இருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா திறமையானவர்கள் 72% பேர் வந்து பார்த்தோன்னா மேக்ஸில் திறமையானவர்கள் இருப்பாங்க. 100% தானே மொத்தமாக. அப்போது 100ல் வந்து பார்த்தோன்னா இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 28. அப்போ 28 தான் வந்து பார்த்தோன்னா திறமையற்றவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? இதை பாக்ஸ் மெத்தடில் போடலாம். ஒன்றும் இல்லை, 100 தான் 25. ஓகே, 100 தான் 25னா கடைசியாக திறமையற்றவங்களுடைய சதவீதத்தை நம்ம என்ன போட்டோம்? 28ன்னு போட்டோமா? இந்த 28% இந்த 100% எத்தனை பேருன்னு பார்த்தா நம்ம இது கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது இந்த 25 மாணவர்கள் டோட்டல் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, 100ன்னு வச்சுக்கிட்டு இந்த 28% மேக்ஸில் திறமையற்ற இருக்கிறாங்க இல்லையா, இவங்களை வந்து பார்த்தோன்னா 28% நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, கிவன் டேட்டா வச்சு 72% மேக்ஸில் திறமையானவர்கள் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில், அதை வச்சு நம்ம இந்த பாக்ஸ் மெத்தடில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுறது தான். ஓகே, 25ஆல் அடிச்சிங்கன்னா 4. ஓகேவா? அப்புறம் இது 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா 14. இந்த 2 டேபிளில் மறுபடியும் அடிச்சிங்கன்னா 7. அப்போ x = 7% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இது மறுபடியும் புரியலாம், ஒரு டைம் பாருங்கள். இந்த சம்மெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்க்க தேவையில்ல, ஒரே டைமு கிளியராக பாருங்கள். ஓகே, ஒரே டைமு கிளியராக பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க இதுக்கு மறுபடியும் படிக்கிறவங்க என்ன பண்ணிங்கன்னா ரிவைஸ் மாரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதோ பாருங்கள், இதுவும் ரொம்ப ஈஸி தான். என்னன்னா இப்போ ரொம்ப பெருசாக இதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் வந்து பார்த்தோன்னா 35 மாணவர்கள் உள்ள வகுப்பில், அப்போது 35 தான் 100. ஓகேவா? இதில் 7 மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா வருகை தரவில்லை அப்படின்னு கொடுத்துருங்க. 7 மாணவர்கள் வந்து பார்த்தோன்னா வருகை தரவில்லை. அந்த 35ல் 7 பேர் வந்து பார்த்தோன்னா வருகை தரவில்லையா, இந்த வருகை தராத மாணவர்களின் சதவீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? வருகை தராத மாணவர்கள் தான் எப்பவுமே இது ஒரு வேல்யூவாக கொடுத்துருவான். இந்த வேல்யூ போக வேறு வேல்யூ எதனா கொடுப்பான். ஆனால் இந்த கொஷின் பார்த்தோன்னா ரொம்ப டேரெக்டாக இருக்குது, வராது இது தான் கொடுத்துட்டான். அப்போ இதே அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இதை அடித்து போட்டால் என்ன வருது பாருங்கள், 20% தான் ஆன்சராக வருது. ஓகேங்களா? இந்த கொஷினோட இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஓவர். ஓகேவா? இதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடல் 4 பார்க்கலாம். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு மாடலுமே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எடுத்தும் எல்லா புக் சம்ஸையும் எடுத்து நான் ஒரே ஒரு கோர்வையாக நான் கொடுத்துருக்கேன். இந்த மாடல் பார்த்தாலே நான் எல்லாத்தையும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா 33 மாடலுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள், லைக் போடுங்க,
உங்களுடைய கமெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து எதனா சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஹோம்ஒர்க் சொல்கிற சம்ஸுக்கான ஆன்சர்ஸையும் கமெண்டில் பதிவிடுங்க. ஓகேங்களா? நன்றி.